உயர் அதிகாரிகள் கடற்கரை காவலர்களை அடிமையா நடத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? காவல்துறையில ஒபே தி ஆர்டர்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் கடைநிலை காவலர்கள் அப்படியே கொத்தடிமை மாதிரி செய்யணும். இது பிரிட்டிஷ்காரன் இருந்தப்ப இருந்த நடைமுறை. அது ஏன் இன்னமும் இவங்க ஃபாலோ பண்றாங்க? பிரிட்டிஷ்காரனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே கடைநிலை காவலரா கிடையாது. அப்படி கடைநிலை காவலர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே பிரிட்டிஷ் காலத்துல இந்தியர்கள் மட்டுமே. ஆகையினால பிரிட்டிஷ்காரனை பொறுத்த வரைக்கும் நாம வேற அவன் வேறன்னு சொல்லித்தான் நம்மள கொத்தடிமையா பார்த்தான். ஆனா பிரிட்டிஷ்காரன் நாட்டை விட்டு போன பிறகும் அந்த சிஸ்டமை ஏன் இன்னும் ஃபாலோ பண்றாங்க? ஏன்னா உயர் அதிகாரிகள் நமக்கு நிறைய அடிமைகள் இருக்காங்க, சொகுசான வாழ்க்கையும் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டாங்க. அதை விடவும் மனசு இல்ல. அதனாலதான் யூனியன் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரன் இருந்திருந்தா கூட டெமோக்ரசி கண்ட்ரில நாம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே இந்த சிஸ்டம் எல்லாம் மாத்தி இருப்பான் போல. ஆனா நம்ம ஆட்கள் இந்தியர்களே இந்த இடத்துல கஷ்டப்படுத்துறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கோர்ட்டே நிறைய தடவை ஆர்டரை பாஸ் பண்ணி இருக்கு. உயர் அதிகாரிகள் வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒருத்தன், டிரைவரா ஒருத்தன், காய்கறி வாங்குறதுக்கு ஒருத்தன், அவங்க பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்கு ஒருத்தன், இப்படி உயர் அதிகாரிகள் வீட்டுல 10 இருந்து 20 காவலர்கள் கொத்தடிமையா வேலை செய்யறாங்க. அடிமையா வேலை செய்யற அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவனுக்கு ரெஸ்ட் தேவை, கேட்கிறப்ப லீவ் தேவை. ஆகையினால இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடலாம் இருந்துடுறாங்க. உயர் அதிகாரிகள் சம்பளத்துக்கு ஆள் வச்சு செய்யறதுக்கு பதிலாக நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருக்காங்களே. இந்த மாதிரியான சொகுசு வாழ்க்கையும் அடிமையும் உங்களுக்கு வேணாம், நீங்க சிஸ்டம் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா மாறுவாங்களா? ஒபே தி ஆர்டர்ன்ற வார்த்தை கடமையை சரியா செய்யு சொல்லிட்டு ஆர்டர் செய்யறதுக்கு தானே தவிர கடமைன்ற பேர்ல கொத்தடிமை தானத்தை உருவாக்குறதுக்கு இல்ல. பிரிட்டிஷ் அடிப்படையில வந்த இந்த போலீஸ் சிஸ்டம் மாறணுமா மாறக்கூடாதான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.